குட்டீஸ் வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டெய்லரிங் சேனல். இன்றைக்கி ஒரு கஸ்டமரு ஒரு அர்ஜெண்ட்டாக எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதிகமாக ப்ளவுஸ் வந்து இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறது கிடையாது, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்றதுக்காக. அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் 1னா 2னா மட்டும் வாங்கி உடனே நான் தைச்சி கொடுத்துட்றது. இப்போ அந்த கஸ்டமர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு நாளைக்கு சாயங்காலம் வேணுன்றனால இன்றைக்கி நான் வந்து குளிச்சுட்டு இன்றைக்கி சாயங்காலமே வெட்டிலாம் வச்சுட்டா கொஞ்சம் நம்ம நாளைக்கு தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு சரி கொஞ்சம் ஃப்ரீயாக சமைச்சி முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கான லேஸு டிசைன் எல்லாமே நான் பார்த்து வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடகடன்னு கட்டிங்லாம் பண்ணிட்டேன். கட்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு, ஒர்க்கு நாளைக்கும் கரண்ட் போயிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனாக்கா, லைனிங் ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக நான் வந்து அரை மணி நேரம், அதை மிஞ்சி போனால் ஒரு 35 நிமிஷத்துலேயே நான் முடிச்சுடுவேன். அதே டிசைன் ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக நான் பார்த்து பொறுமையாக தான் தைப்பேன். அந்தமாரி தான் வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாக தைச்ச கணக்குக்கு. நாள் ஃபுல்லானா இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லைனால கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து நான் தைக்க ஆரம்பித்தேன். இவங்க வந்து வீ கட்டு பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்ருந்தேன். எப்படின்னாக்கா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம பொறுமையாக நம்மளால் முடிஞ்சால் தைக்க வேண்டியதான், முடியலன்னா நான் எழுந்து போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி உட்காந்து தைக்கிறது தான். 6th மந்த் ப்ரெக்னென்ட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி நான் வந்து ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி பார்த்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாரி நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தைச்சிங்களா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தைக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு தைக்கவும் பயமாக தான் இருக்குது, ஆனால் வந்து அதிகமாக தைக்கிறது கிடையாது. என்னால் முடிஞ்சதை 1, 2, 3 மட்டும் தைச்சி கொடுத்துட்றது. வீ கட்டுக்கு வந்து அவங்க சேரீயில் உள்ள கலர் வந்து காம்பினேஷன் கொடுக்க சொன்னாங்க. அதனால் சேரீலேருந்து கொஞ்சம் கலர் எடுத்து நான் ஸ்டிச்சிங் பண்ணேன். இது வந்து நிற்காதனால லேசாக அயர்ன் பண்ணி நல்லா பஃப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை நீட்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன். நல்லா இருந்தது. டிசைன் வந்து அவங்க கேட்ட டிசைன் இது நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் யாருக்கும் இன்னும் ட்ரை பண்ணி கொடுத்ததில்ல. நல்லா இருந்தது. இது அவங்களோட பொண்ணு கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேணுன்றதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் நானும் அர்ஜெண்ட்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாயங்காலமே நான் கை ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு 2மே நான் முடித்து வச்சுட்டேன். அதை முடிக்க 10 மணி ஆகிடுச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு. அதோட தச்சிருப்பேன் உட்காந்து. ஆனால் பாப்பா வந்து அழுகுது, தூங்கலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லட்டும் சரின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, கையில் வந்து அந்த பார்டர் வந்து கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்து அதையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த வீக்கெலாம் வந்து லேஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணேன் ஒர்க்கை. வேறு ஏதாவது டிசைன் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என் சேனலை நிறைய பேர் பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் நாங்களும் ரீச் ஆக முடியும். நாங்களும் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து தான் போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, எப்படி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம், என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ஷன் பண்ணிப்போம். இப்போ பேக் நெக்குக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அதே துணியிலேருந்து சேரீலேருந்து கிளாத் எடுத்து கேன்வாஸ் கொடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சிம்பிள் டிசைன் தான், ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம லுக்காக கலர் காம்பினேஷனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணேன். சேரீலேருந்து துணி எடுத்துட்டால் நிறையா வேஸ்ட் ஆகிட போகுது, துணி சேரீ பற்றாமல் போய்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக துணியை கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணேனாக்கா, அந்த லீப் சைஸ்க்கு கிளாத் கட் பண்ணி அதை பார்ட்ரு கொடுத்து அதை வந்து நான் மடித்து அதை நடுவில் சென்டர் பார்ஷனாக கொடுத்துட்டேன். இதை சுற்றி லேஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா லுக்கு நல்லா இருந்தது. இது வந்து நான் யூடியூப் பார்த்து தான் வந்து நானும் ஸ்டிச் பண்ணேன். நல்லா இருந்தது. அந்த அக்கா சொல்லி கொடுத்தா மாதிரி பண்ணி ட்ரை பண்ணேன். அந்த அக்காவுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அவுட்புட்டு நான் லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று தைக்க போகிறீங்கன்னா அதோட டைமிங்க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமு குழந்த வச்சுருக்கீங்கனாக்கா அவங்க தூங்குகிற டைமு இல்லைனா ஸ்கூல் போயிருக்க டைமுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணுற வேலை தான். ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அதையும் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்றேன். நீ காலைல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் காலைல தூங்கி எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலைலாம் பார்க்கல. இதை வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். காலைல தூங்கி வந்தோடனே வந்து பார்க்குறதுக்கு கீழே விடுவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும். கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு வந்து திருப்பியும் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொக்கி எல்லாமே கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாரீ ஓரம் அடிக்கிறது ப்ளஸ் வந்து பாவாடை இது பண்ணுறது. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.